ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மக்கள் வாய்ஸ் தமிழ். நம்ம இந்த சேனலில் இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவை தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த பதிவை பாருங்கள். அவசர காலத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும், உங்களோட உரிமைகள்லாம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேஷனுக்குள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு ரொம்பவுமே அமைதியாக இருக்கணும். என்றைக்குமே சொல்கிறேன், எந்த ஒரு விஷயத்துக்குமே பதட்டப்படவே கூடாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய கோபத்தெல்லாம் காமிக்கக்கூடாது. ரொம்பவுமே அமைதியாக மரியாதையுடனும் அங்கே நம்ம பேசணும். ஏன் அப்படின்னா இது உங்களுடைய பாதுகாப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் ஏன் உங்களை ஸ்டேஷனுக்கு அழைச்சாங்க அப்படின்னு நீங்கள் தாராளமாக அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். என்ன காரணத்துக்காக என்ன அழைச்சிங்க, அது மட்டும் இல்லை எந்த கேஸு, என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கேட்குறதுக்கு உங்களுக்கு நிறையவே உரிமை இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக அப்படி கேட்கலாம். ஸ்டெப் 3, எஃப்ஐஆர் பதிவு செய்ய சொல்லுங்கள். முதல்ல புகார் கொடுக்க வந்தாலும் சரி, இல்லை என்ன அப்படிங்கிறத உங்களுடைய புகாரை எழுத போலீஸ் மறுக்கவே கூடாதுங்க. இது ரொம்பவுமே ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஆர் காப்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் கொடுத்து வாங்கணும்னு அவசியமே கிடையாது. அது உங்களுக்கு இலவசமாகவே கொடுக்கணுங்க. அதுதான் ஃப்ரீயாகவே வாங்குறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எஃப்ஐஆர் காப்பி வாங்கின பிறகு எஃப்ஐஆரோட நம்பர், டேட், செக்ஷனை ரொம்பவுமே கவனிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 4th, காரணம் இல்லாமல் தடுத்து வைக்கவே முடியாது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பெண்களை இரவு நேரத்தில் கைது செய்யவே கூடாதுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் எந்த ஒரு அவசரமாக இருந்தாலுமே சரி, பெண்களை இரவு நேரத்தில் ஸ்டேஷனுக்கு கூப்பிடவே கூடாது. அப்படி கூப்பிட்டாலும் யாருமே போகக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். எந்த காரணமும் இல்லாமல் ஸ்டேஷனில் இருக்க சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. ஒருவேளை உங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி, நம்மளுடைய குடும்பத்தினருக்கு, நண்பர்களுக்கு தகவல் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு முழு உரிமை இருக்குது. ஓகேவா? நீங்கள் அரெஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒருவருக்கு ஃபோன் கால் செய்து நம்ம தகவல் சொல்ல அனுமதி கொடுத்தே ஆகணும். இது ரொம்பவுமே முக்கியமான விஷயம். இதை அவங்க கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வழக்கறிஞரை சந்திக்கிறதுக்கு நமக்கு உரிமை உண்டு. லாயரை இம்மீடியட்டாக பார்க்க நமக்கு உரிமை உண்டுங்க. ஏன்னா அந்த மாதிரி சட்டம் தான் இப்போதைக்கு இருக்குது. லாயர் இல்லை அப்படின்னா லீகல் எய்டு கேட்கலாம். எனக்கு லாயர் வேணும் என்று அவங்கள்ட்ட நம்ம சொல்லலாம். ஸோ அவங்களே நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்தது ஸ்டெப் 7 என்ன அப்படின்னா படிக்காமல் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா படிக்காமல் எதிலுமே நீங்கள் கையெழுத்து போடக்கூடாது. ஸ்டேஷன் போனீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தையும் நம்ம கேள்வி கேட்டாகணுங்க. ஏன்னா இப்போது நாட்டில் நடக்கிற எல்லா விஷயமுமே உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ கொஞ்சமாவது சிந்திக்க செயல்படுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வேளை ஸ்டேஷனுக்கு போனீங்க அப்படின்னா எதுலேயுமே பேப்பரில், ஸ்டேட்மெண்ட்டில் எதுலேயுமே நீங்கள் கையெழுத்து போடக்கூடாது. முழுசாக படித்து பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சைன் போடணும். புரியலனா நீங்கள் தயவு செய்து சைன் போட வேணாம். போலீஸும் உங்களை வற்புறுத்த முடியாது. அந்த மாதிரி நமக்கு சட்டத்திட்டம் எல்லாமே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் 8, உங்களை ஒரு வேளை அடித்தல், மிரட்டல், சட்டவிரோதமாக போலீஸ் உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு இல்லீகலான விஷயங்க. ஸோ உங்கள் மேலே அவங்க கம்ப்ளீட்டாக கை வைக்கக்கூடாது. இது ரொம்பவுமே முக்கியமான விஷயம். இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஒருவேளை உங்களை அடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் டாக்டர் செக்கப் கேட்கலாம். மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சொல்லும்போது கண்டிப்பாக எவிடன்ஸ் ரொம்பவுமே முக்கியங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் 9, 24 மணி நேர ரூல்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 24 மணி நேரத்துக்குள்ளே மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி உங்களை கொண்டு போக வேணும். இதை மீறினா அது சட்டவிரோதம். ஸோ இதனால் இவங்க கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணுங்க. இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு எவ்வளவோ பெண்கள், ஆண்கள் எல்லாருமே பயப்படுறாங்க. ஏன்னா நடக்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த சின்ன சின்ன ரூல்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெப் 10 என்ன அப்படின்னா முக்கியமாக நினைவில் வச்சுக்கோங்க. ஸ்டேஷன் போகும்போது
ரொம்ப அமைதியா இருக்கணும். உங்களுடைய உரிமைகள வந்து நீங்க தாராளமா வந்து கேட்கலாம். அதை விட என்ன அப்படின்னா, எவிடன்ஸ் டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்தது நீங்க போகும்போது ஒரு லாயர கூட்டிட்டு போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னுமே சேஃபா இருக்கும்னு நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவா நீங்க ஸ்டேஷனுக்கு போறதுக்குலாம் பயப்படவே வேணாங்க. அது நமக்கு தேவையே இல்ல. இது ஏன்னா உங்களுடைய உரிமைய தான் நீங்க வந்து கேட்கறதுக்கு போறீங்க. ஓகே. உங்க பாதுகாப்புக்காக தான் அவங்க இருக்காங்க. அவங்க கண்டிப்பா உங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். அதேபோல லஞ்சம் குடுக்குறதோ, வாங்குறதோ மிகவும் பெரிய தப்புங்க. அந்த இத மட்டும் செஞ்சிராதீங்க. ஒருவேள அவங்க லஞ்சம் கேட்டாங்கன்னா, நீங்க தாராளமா நீங்க அவங்க மேல வந்து கேஸ் போடலாம். ஸோ, அந்த மாரி ஒரு நெறைய கேஸஸ்லாம் பத்தி நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம பேசுவோம். ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது உண்மைய மட்டும் சொல்லுங்க. கன்ஃபெஷன் கட்டாயம் இல்ல. புரியாத மொழியா இருந்தா, நீங்க கண்டிப்பா சிக்னேச்சர் போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ, இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிங்க ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி. இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன் இந்த வீடியோ. இது போல நமக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்மளுடைய சேனல மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.